கண்டிப்பா வந்துருங்க. சரி. பசு, புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? எனக்கு என்ன கலர் பொருத்தமா இருக்கும்னு தெரிஞ்சு கரெக்டா எடுத்திருக்கீங்க மேடம். நல்ல விஷயம்லாம் தானா அமையும்மா. அழாதடா, என் கண்ணு இல்ல. அழாதப்பா, சொன்னா கேட்கணும், அழக்கூடாது. அழாதடா. அது ஒண்ணு இல்லங்க, நேத்து காது குத்துனோம், அதான் வழி தாங்க முடியாம அழுவுறான். என்ன மேடம், ஏன் திடீர்னு உங்க முகம் மாறிடுச்சு? ஏன் அந்த தம்பி அழறான்னு யோசிக்கிறீங்களா? சச்ச, இல்லம்மா, எனக்கு வேற யோசனை வந்துருச்சு. சொல்லலாம்னா என்கிட்ட சொல்லுங்க மேடம். சின்ன வயசுல அர்ஜுன் அழுவான்னு அவனுக்கு காதே குத்தலம்மா. இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. சம்பிரதாயப்படி காது குத்தாம கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படிமா? இப்போ அர்ஜுன் சாருக்கு காது குத்தணும், அவ்வளவுதானே? என்னம்மா இவ்வளவு சுலபமா சொல்லிட்ட? இல்ல மேடம், நீங்க இவ்ளோ தூரம் ஃபீல் பண்ண பிறகு அதை நிறைவேற்றி தான் ஆகணும். அதோட உங்க எதிர்பார்ப்புல ஒரு நியாயம் இருக்கு மேடம். அர்ஜுன் காது குத்திப்பானாமா? நீங்க ஆசாரிய வர சொல்லுங்க, நான் அர்ஜுன் சாரை சம்மதிக்க வைக்கிறேன். ஓகே, நாளைக்கு டைமுக்கு வந்துருங்க. ஓகே ஓகே, பை. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே ஓகே, பை. ஏய், என்ன டைம் இங்க வந்து நிக்கிற? ரூமுக்கு போ. சும்மா என்ன பார்த்ததும் டென்ஷன் ஆகாதீங்க அர்ஜுன் சார். நீங்க எனக்காக blank செக் கொடுத்தீங்கல்ல? ஆமா. வேணுமா? திருப்பி வேணுமா? தரவா? இமிடியேட்டா தரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன் சார். எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தானே நீங்க அந்த செக் எனக்கு கொடுத்தீங்க. ஆமா. நான் ஆசைப்படுற ஒண்ணு எனக்காக நிறைவேற்றி தருவீங்களா? சொல்லு வசு. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், சொல்லு. ப்ராமிஸா நிறைவேற்றுவேன்னு சொல்லுங்க. ப்ராமிஸ் வசு, சொல்லு. அப்போ கீழே வாங்க. கீழே எதுக்கு? நீங்க தானே எதுவா இருந்தாலும் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்க, அப்போ கீழே வாங்க. கீழே தானே வரேன், வா. எதுக்கு கீழே வர சொல்லிட்டு போறா? அங்க எல்லாரும் இருப்பாங்களே, ஏதாவது வில்லங்கம் பண்ணி தொலைச்சிருவாளோ? அதெல்லாம் இருக்காது, எதுவும் பண்ண மாட்டாவ. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியான பொண்ணு தானே அவ. போய் தான் பாப்போம். ஹாய். வாங்க தம்பி. ஹாய் எவ்ரிவன், வாங்க. என்ன வாட்ஸ் கோயிங் ஆன்? ஆசிரியர் வேற வந்திருக்காரு. என்னவா, வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன வசு, அர்ஜுன் கிட்ட நீ சொல்லவே இல்லையா? இந்த சடங்கு வேற யாருக்கும் இல்ல, உங்களுக்கு தான். எனக்கு? வாவ் வாவ். என்ன சடங்கு? அதாவது உங்களுக்கு காது குத்துறாங்க. காது காது. இன்னொரு வாட்டி சொல்லு. உங்களுக்கு காது குத்துறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி காது குத்தணுங்கிறது ஐதீகம் அர்ஜுன். காது குத்திக்கோ. எங்க போன அந்த சோதி பையன்? ஊர் பக்கமே வர்றதில்ல இப்ப. ஆமா, ஊருக்கு வரதா இப்ப ரொம்ப முக்கியம். போமா, வேலையை பாத்துக்கிட்டு. இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க எல்லாம் வந்துட்டு போனதானே நல்லா இருக்கும். நாங்க வந்தா நீ எனக்கு சொத்து வாங்கி தர போறியா? போமா, போய் வந்த வேலையை பாரு, சாப்பிடு. வந்துட்டா இவ வேற காது குத்திக்கோ மூக்கு குத்திக்கோன்னுட்டு. மாமா, உங்களுக்கு காது குத்தி தோடு போட்டா சூப்பரா இருப்பீங்க. ஆமா, இந்த ஆக்ஷன் கிங்க்கு 6 வயசு. அதான் காது குத்தி கெடா வெட்ட போறாங்க. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு காது குத்து மூக்கு குத்துன்னுட்டு. மா, என்னமா காதெல்லாம் குத்தணும்னு சொல்றாங்க? இதுக்குதான் நீ ப்ராமிஸ்லாம் வாங்குனியா? இல்ல, என்ன நடந்தாலும் காது குத்திக்க முடியாது. அர்ஜுன், இது சம்பிரதாயம், காது குத்திக்கப்பா. ஆமா தம்பி, சொன்னா கேளுங்க. பெரியவங்க சொன்னா எல்லாமே கரெக்டா தானே இருக்கும். ஏதாவது தோசை இருந்தாலும் போயிடும். சொன்னா கேளுங்க, காது குத்திக்கங்க. உத்தமன், எனக்கு தோசை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ஜுன் சார், ஏதோ சாங்கிய சம்பிரதாயம் சொல்றாங்க, காது குத்துறத பண்ணிக்கோங்க சார். இல்ல மாறன், நீங்களுமா? அர்ஜுன் சொன்னா கேளு, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல. ப்ளீஸ் அர்ஜுன். இனியா இங்க பாரு, இனியா எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகுது. சோ தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன சேர்க்காதீங்க. ஓகே, நான் கிளம்புறேன். பை. அர்ஜுன் சார் இருங்க, காது குத்துறது ஒண்ணு ஆகாது அர்ஜுன். அர்ஜுன் ப்ளீஸ். முடியாது அர்ஜுன், அதெல்லாம் விட முடியாது. விட மாட்டோம். என்னமா இது? அர்ஜுன் விடுங்கடி.
ஐயோ இவங்க ஓடுறத பார்த்தா சோதி மணி பாத்துருவாங்க போல இருக்கு. ஐயோ தள்ளுடா. என்ன நடக்குது என்ன நடக்குது? என்னடா இது ஒரே கலவரமா இருக்கு. அர்ஜுனும் ஓடுறான், எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. இதையே சாக்கா வச்சு எப்படியாவது வசூல் கடத்திடணும்டா. அவசரப்படுறீங்க பாஸ். நான் வேணா ஒரு கிக்கு கொடுத்து உங்க ஆளுங்க எல்லாரையும் மயக்கம் போட வைக்கவா? என்னது கிக்கு குடுக்கியா? இங்க பாரு, உன் கை நகம் கூட என் வசூல் மேல படக்கூடாது, புரிஞ்சுதா? பாஸ் விரல் நுனி கூட படாம எப்படி பாஸ் கடத்துறது? நாம தேல் பிடிக்க போல ஆள் கடத்த போறோம். ஏய் தேலோ ஆளோ நான் சொல்லுறது நீ செய்யணும். குத்துறோம். ஓகே பாஸ், ஓகே பாஸ், நீங்க சொல்றத மட்டும் நான் செய்யறேன் பாஸ். டயர்ட் ஆகுது, அப்படி ஓரமா போய் ஒரு தூக்கம் போட்டு வருவா. ஏய் தூங்க போறியா? கடத்த வந்திருக்கா? ஐயோ ஒண்ணு கூட்டு வந்த மாதிரி என்ன அடிக்கிறோம், என்ன அடிக்கிறோம். கொன்னுறோம் பாஸ். அப்படின்னா அவங்க விளையாட்டு கொஞ்சம் முடியட்டுமே பாஸ். ஓடுறாங்க ஓடிடுறாங்க, வந்து நம்ம மேல மோதிர போறாங்க பாஸ். புடிங்க புடிங்க. எங்க இந்த கருவாயன் எங்க போய் தொலைஞ்சானோ? ஐயோ டேய் நில்லுங்கடா, ஓட முடியலடா. காந்த கண்ணாடி. என்ன டார்லிங், நாம அடிக்கடி மோதிக்கிட்டே இருக்கோம். ஓ மோதல்ல தான் காதல் ஆரம்பிக்கும், அதானே? இருமா, கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாமே. ஏன் ஓட்டத்திலே குறியா இருக்க? உன் மௌனமே சம்மதம்னு நான் எடுத்துக்கலாமா? ஐயோ டார்லிங். அப்பாடா, இப்பயாவது இந்த பாஸ் விட்டு போனார. அப்படி ஓரமா போய் ஒரு குட்டி தூக்கம் போடுறேன். டார்லிங் ஓடாத, நில்லு. முடியலமா ப்ளீஸ். இந்த கருவாய் எப்படி இதுக்குள்ள பூந்தா? அட பாவி, டேய் என்ன ஓட வைக்காதடா. ஐயோ விடுங்க 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 என்ன விடுங்க என்ன. புடி 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 பாசோ, சீக்கிரம் போங்க. ஐயோ மாமா, அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் மாமா சீக்கிரம். ஐயோ மாமா நேரா போயிடலாம். நீடா ஓடுறீங்க? நில்லுடா டேய், அந்த வேலைய விட்டுட்டு என்னடா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்க? ஐயோ பேபி என்ன விடு பேபி, நான் வசூல் கடத்தி ஆவணும். அறிவு கெட்டதனமா அவன் பின்னாடி நீ ஓடிட்டு இருக்க. சொல்ல கேளு பேபி. ஐயோ டேய், மேல யாருமே இல்ல, எங்கடா ஓடுற? டேய் எழமா நின்னு தொலையண்டா. இருடா அத வரேன். அர்ஜுன் சார் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? அர்ஜுன் வெளியதானே வரணும், இங்கே நிப்போம். பயமா இடுப்ப கிளாதீங்க. ஆமா இது யாரு? யார் இவங்க? எனக்கும் தெரியாது சார். ஐயோ பர்தாவை தூக்கி முகத்தை பார்த்தா இவன் மூஞ்சி பிஞ்சிருமே. என்ன பண்றது இவங்கள? இத நான் பாத்துக்கிறேன் தம்பி. ஐயோ நீங்க அப்படியே பேச்ச மழுப்பாதீங்க. வாங்க போய் காது குத்துங்க. வாங்க.
குத்தணும். வரேன். வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க. எஸ்கேப் ஆகுறீங்க. ஓடுங்க. சார். ஏய் எந்திரடா எந்திரடா எந்திரிச்சு தொலைடா. ஏடா உனக்கு எத்தனை தடவை படிச்சு சொல்றது? நீ மாட்டிக்கிட்டேன்னா என்னடா நடக்கும்? மாறிவு கட்ட முகத்தை மூடுறா. மூடு முகத்தை. வந்துட போறாங்கடா. டேய் நீங்க இரு, நான் போய் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்து வரேன். பஸ் சீக்கிரம் அனுப்பு பேபி. ஆமா அப்படியே தூக்கி போற முதல்ல கட்ட. இங்க இரு, வந்துடாத என்ன? ஐயோ பசுவை கடத்துறதுக்குள்ள நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க போல இருக்கு. அர்ஜுன் பாத்துப்பா. இப்படியே இருங்க. என்னமா காதெல்லாம் குத்த சொல்றாங்க? நோ. ஏய் பிடிக்கடி ஃபர்ஸ்ட். மா எனக்கு அதெல்லாம் வேண்டாமா. இல்லப்பா, சம்பிரதாயப்படி காது குத்திக்கிறது ரொம்ப நல்லதுப்பா. குத்திக்கோ. அம்மா ப்ளீஸ், காது குத்துனா வலிக்குமா ப்ளீஸ். ஐயோ தம்பி, நிறைய பேருக்கு காது குத்திருக்கேன், யாருமே வலிச்சதுன்னு சொன்னதே கிடையாது. சரி, நீங்க காது குத்திருக்கீங்களா? தாய் மாமா மடியில வச்சுதான் காது குத்தணும். ஹரி சார், அர்ஜுனுக்கு தாய்மாமன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. உங்களை கூட பிறந்தவரை நினைச்சு கேக்குறேன். உங்க மடியில உட்கார வச்சு அர்ஜுனுக்கு காது குத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மா ஒரு மடி மேலாம் எப்படிமா உட்காருது? எந்திரிங்க தம்பி. எழுந்திருங்க சார். வாங்க உட்காருங்க. எதையோ குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்ச கதையா இருக்கு. என்ன அத்தாச்சி, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சிருக்க மாதிரி தானே நினைச்சீங்க? சும்மா இருக்கீங்களா? சும்மா இரு தம்பி, பயப்படாதீங்க. குழந்தைங்களுக்கு காது குத்தும் போது வாயில வாழைப்பழத்தை வைப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வலிச்சதுன்னா இங்கதான் பைனாப்பிள், வாழைப்பழம், ஆப்பிள் எவ்வளவு இருக்குது, ஏதாவது ஒண்ணு கொடுத்துறேன், வாங்கி நல்லா சாப்பிடுங்க. குத்திருவோமா? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ரொம்பதான் ஆடுறா. இரு உன் ஆட்டம் இன்னும் எவ்வளவு நேரம் நானும் பாக்குறேன். அங்க வசுந்தராவை கடத்தாம இங்க பூவை நோண்டிக்கிட்டு இருக்க. ஐயோ பேபி, இந்த உதவக்கார உத்தம இருக்கான்ல, அவன் என் பின்னாடியே வந்து தொல்லை பண்றான். வந்து இடுப்பை பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான், என்னென்னவோ பண்றான். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பே தேய் தைக்கிறான். இவரு பஸ்ஸுவை மட்டும் தனியா பிரிச்சு கூட்டிட்டு வா, அவளை நான் கப்புன்னு தூக்கிட்டு போயிடுறேன். கொஞ்சம் இருடா, நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அவகிட்ட எதையாவது சொல்லி நான் அவளை தனியா கூட்டிட்டு வரேன். நீ என்ன பண்ற, அவ முகத்துல அந்த மயக்க ஸ்ப்ரே அப்படி அடிச்சு டப்புன்னு பிடிச்சு தூக்கி போயிடு. சூப்பர் பேபி, ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா எப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல உட்கார வைப்ப? அதுக்குதான் இருக்கேடா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போய் ஜாக்கிரதையா இருடா. சுருங்கி போன சூனா பணமே பக்கத்துல வச்சுக்கோ, என்ன பாத்துட்டு வரேன். ஐயோ எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. துளசி, கல்யாணம் முடிஞ்சதும் பெண்ணழைப்புக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணலாங்க. ஏன் துளசி ஒரு மாதிரியாவே பேசுற? இல்லங்க, நான் நல்லாதான் பேசிட்டு இருக்கேன். என்னமோ போ, வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. என்னமோ மாதிரியாவே இருக்கு.
ஐயே என்னங்க இது? இத்தனை பேர் நாம கூடி இருந்தோம், கல்யாண வீட்டுல கலகலப்பே இல்லாம அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. பாட்டி இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு தூள் கலப்ப வேண்டாமா? பாட்டி நான் நினைச்சேன் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். எனக்கு காலை நமன்னு இருக்கு, உடம்பெல்லாம் அரிக்குது. அதுக்கு அந்த பக்கம் ஓரமா போய் உட்கார்ந்து நல்லா சொரிஞ்சுக்கோ. போடா போடா போடா. வாங்க 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 எல்லாரும் வாங்க. கல்யாண வீடு கலக்கட்ட வேண்டாமா? வாங்க 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 எந்திரிச்சு வாங்க. வாங்க 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 ஃபாலோ மீ. உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்க இருக்கிற எல்லார் பேரையும் எழுதி இந்த ஜார்ல நான் போட்டிருக்கேன். இந்த குட்டி பாப்பா சரண்யா அதுல இருந்து ஒரு சீட் எடுத்து கொடுப்பா. அதுல என்ன வருதோ, யார் பேர் வருதோ அந்த பேரை படிச்ச உடனே அவங்க இந்த சீட்ல எழுதி இருக்கிற மாதிரி செய்யணும். ஓகேவா? வா குட்டி, நீ இந்த சீட் ஓகே பாட்டி, நான் ரெடி. நான் பிரமாதமா பாடுவேன், பயங்கரமா ஆடுவேன். அப்படியே இன்னொன்னு தெரியணுமே. இன்னொன்னா? எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையா? நல்ல ஓசிலேயே சோர்த்துக்கியே அத சொன்னேன். எல்லாரும் தானே சாப்பிடுறாங்க, சாப்பிடுறது என்ன தப்பு இருக்கு? யாரும் ஒன்ன மாதிரி சாப்பிடல. நீ வா பாப்பா, இதுல இருந்து ஒரு சீட் எடு. எல்லாரும் ரெடியா இருங்க. யார் பேர் வரும்னு தெரியாது. இப்ப படிக்க போறேன். படிக்கட்டுமா? இதுல யார் பேர் வந்திருக்குன்னு பாப்போம். நட்சத்திரா. சித்ரா இங்க வந்து டான்ஸ் ஆடணும். மம்மி நாள வர மாட்டேன். பாரு மம்மி. சரி போ. அவங்க பாட்டு போடுவாங்க, அப்புறம் எல்லாரும் அசர்ற மாதிரி ஆடணும். ஸ்டார்ட். அவரை எந்த ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க?